ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி அவனுக்கு நித்திய ஜீவனை அடையும் கொடுக்கும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், one who believe in his begotten son, தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிற ஜனங்கள் கெட்டு போக ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. கெட்டு போவது தேவனுடைய சித்தமும் அல்ல. கெட்டு போக கூடாது, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அந்த அன்பை விளங்க பண்ணினார். இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுதுதான் அதில் வெற்றி காணப்பட முடியும். வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றியை கர்த்தர் நமக்கு தருகிறதை காண முடியும். ஒரு சமயம் ஒருவர் எனக்கு இப்படி சொன்னார். ஒரு சகோதரி என்னிடத்தில் இப்படி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நான் ரட்சிக்கப்படும் போது, when I was young, at that time I heard about Lord Jesus Christ. I accept him as my savior in my life. நான் சிலுவையில் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு அறிவித்தார்கள். நான் அவரை சொந்த இரட்சகராக அறிந்து கொண்டு விசுவாசித்தேன். நல்லது. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டேன். இனி என்ன? இனி எனக்கு என்ன வேணும்? நேரம் நான் மரித்தனா பரலோகம். அப்படிதான் நான் சொன்னேன். வேதம் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஆனால் என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொள்ள வேண்டும். உதாரணமா, ஒரு துணிய துவைத்து கழுக்கு நீங்க நான் காய போட்டு விட்டேன். பின்பதை அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதான் நான் ஒரு முறை துவைச்சிட்டேன்ல. நான் இப்போ மறுபடியும் போட்டு வெளியில போனாலும் அது அழுக்காகாது, அது கரை பிடிக்காது, அதுல தூசி படாது, அது மறுபடியும் அழுக்கு அதுல உண்டாகாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதே போலதான் நான் முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சம்பவம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் பாவம் வர கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அனுதினமும் அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசித்தவன் அல்ல, விசுவாசிக்கிறவன். இட்ஸ் அ டெய்லி டியூட்டி டு பிலீவ் that Jesus Christ crucified for me.
அவர் எனக்காக மரித்தார் என்றும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்றும் அவருடைய இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்றும் நாம் அறிக்கையிட வேண்டும். இதைத்தான் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. அவர் ஒளியில் நடப்பது போல நாமும் நடந்தால். It's a continuous tense that has given on that place. அது அந்த இடத்துல தொடர்ந்தேர்ச்சியான ஒரு காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஒளியில நடப்பது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அதாவது தேவனோடும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளின் நோக்கமே நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை திரும்ப நமக்கு அளிப்பதற்காகத்தான் சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, செல்ல குமாரனாய் இருந்தவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து, பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படி ஒப்பு கொடுத்து, அந்த இரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட்டு கழுவப்படும்படி ஒப்பு கொடுத்து நம்மை நித்தியமான வாழ்வுக்குள் கொண்டு போவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை அந்த பாடுகள் பட ஆண்டவர் அனுமதித்தார். அப்ப நான் வேற வழி இருக்கா? வேற வழியே இல்லை. இயேசுவை அல்லாமல், இயேசுவை அன்றி பரிகாரங்கள், நிறைய பரிகாரங்களை சொல்லுவார்கள். ஆனால் இவர் பரிகாரம் அல்ல, இவர்தான் பரிகாரி. பரிகாரங்கள் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் பரிகாரி. நமக்காக பரிகரித்தார், நமக்காக சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தார். இந்த காலை வேளையில் உங்களுக்காக, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டாலே உங்களுக்கான நித்திய ஜீவன் உறுதி. மேலும் அந்த விசுவாசத்தினாலே அவர் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படிந்து முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருந்தாலே நம்முடைய வாழ்நாளில் அப்பழுக்கில்லாமல் வாழ முடியும். அழுக்கு கரை திரைகளை இயேசுவின் இரத்தத்தினால நீங்கி நாம் வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவனவனுடைய கிரியைக்கத்தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஏன் ஆண்டவர் அதை சொல்லணும்? அவனவனுடைய கிரியைக்கத்தக்க பலனை நான் என்னோடு கூட கொண்டு வருகிறேன். அப்ப பரிசுத்தம், இன்றைக்கு ஒரு பரிசுத்தத்தில் நான் வாழ்கிறேன், நாளைக்கு அந்த பரிசுத்தம் நிலைத்திருக்குமா? நான் நாளைக்கும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நாளைக்கும் என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும், நாளைக்கும் நான் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்தம்மா சொன்ன காரியம்தான் எனக்கு ஆச்சரியம். சும்மா சும்மா மனம் திரும்புகள்ன்றீங்க, ரட்சிக்கப்படணும்ன்றீங்க, ஆண்டவருக்குள்ள வளரணும்னா தேவனோடு நல்ல உறவாடணும்ன்றீங்க. நான் தான் என்னுடைய 15-16 வயசுல இயேசுவை அறிந்து கொண்டேன். உங்ககிட்ட கர்த்தர் கேட்டா, அந்த அம்மா சொல்றதுல நான் மாற்றவே இல்லை, மாற்றாம சொல்றேன். உங்ககிட்ட கர்த்தர் கேட்டா, அந்த அம்மா இப்படிதான் இருக்கும் ஆண்டவரே, அது நம்ம பிள்ளைதான், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குமா, அதை நம்ம பிள்ளை, நான் பரிந்து பேசி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணுமா? அப்ப அவர் நம்மளை கொடுக்க மாட்டாருனால, நீ வளர்க்குற வளர்ப்பு இப்படியானா, ஓகையில கொடுத்தா இப்படியா வளர்ப்ப அப்படின்னு நம்மளை கேட்க மாட்டார். அந்த அம்மா சொல்லுது. அப்படி நீங்க சொல்லி ஆண்டவரை சமாதானப்படுத்தி அவரை அனுப்பிடுறோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வோம். ஆனா நம்மளுடைய நினைப்புலாம் என்ன?
இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, சபைக்குள்ள இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன கவலை? அதெல்லாம் பார்த்துக்குவார் ஆண்டவர். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில மன்னிச்சிட்டார். நான் செய்ய போற பாவம், செய்த பாவம், செய்து முடிச்ச பாவம் எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டார். அதனால ஞானஸ்தானம் எடுத்தோடனே அவர் ரெக்கார்ட்ல நான் எழுதிட்டேன், இனி அவர் நான் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவார். இப்படின்னு ஒரு உபதேசம். பிரியமானவர்களை ஏமாந்து போகாதிருங்கள். இப்படி எவனாவது பேசினால் அவனுக்கும் ஆக்கினை, அந்த பேச்சை கேட்டு பின்பற்றி போகிற எவரா இருந்தாலும் அவருக்கும் ஆக்கினை உண்டு. ஏனென்றால் அவர் நமக்காக மரித்தது சும்மா இல்லை, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது சும்மா இல்லை. நாம் மீறி பாவம் செய்தோமானால் அது அவரை மீண்டும் காயப்படுத்தும். நாம் பரிசுத்தமாய் வாழ இந்த பாவ உலகத்தில் நம்மை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு தந்திருந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்த பொழுது உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் அந்த அன்பில நிலைத்திருக்கும் பொழுது அது அந்த ஆசீர்வாதமும் நமக்குள்ள நிலைத்திருக்கும். அது ஒருபொழுதும் மாற்றப்படுவதில்லை. ஆமென்.